அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியன்கள், நதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதத்தில் பாதி அளவிற்கு நாம் கடந்து விட்டிருக்கின்றோம். இந்த பாதி நாட்களிலே நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா ரமலான் வருது போகுது, ரமலானில் நாம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த ரமலானை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம், இந்த ரமலானில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அமல்களை நாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். முதல் 10 ரஹ்மத்து அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, அந்த ரஹ்மத்து பெறுவதற்காக நாம் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் எந்த அளவிற்கு பெற்றிருக்கின்றோம், பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க. அடுத்து 2வது மக்ஃபிரத்துடைய 10, அதிலும் பாதி அளவிற்கு போய்விட்டது. 3 போயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்து 7 போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்போ இந்த 2வது மக்ஃபிரத்துடைய 10ஐ நாம் சரியான முறையில் திட்டமிடணும். எப்படியாவது என்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றிடணும். நான் செய்யாத பாவம் இல்லை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறாத காரியங்கள் கிடையாது. அவ்வளோ பாவங்களை நாம் செஞ்சு தைரியமாக துணிச்சலாக பூமியில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாம் கவலைப்படணும், என்னுடைய பாவத்திற்காக நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வேன். இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் கூட நான் என்னுடைய பாவத்திற்காக, நாம் நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலை, பாவ மன்னிப்பு கேட்கலை அப்படின்னு சொன்னால் வேறு எந்த காலம் நமக்கு கிடைச்சிட போகுது? ரமலானில் கூட நம்ம தௌபா இஸ்திக்ஃபார் செய்யலை, நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கலை அப்படின்னு சொன்னால் வேறு எந்த காலத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அழுக போகிறோம்? நாம் வேறு எந்த காலத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாட போகிறோம்? இது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ தான் கிடைக்கும். அடுத்த ரமலான் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் இருப்போமா? அடுத்த ரமலான் வரைக்கும் நம்மளுக்கு அஜல் தவளை தள்ளி போடப்படுமா? நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கங்கிறது ரொம்ப சுத்தமானது. சொர்க்கத்தில் நஜீஸ் கிடையாது, அசுத்தம் கிடையாது, கெட்ட வாடை கிடையாது. அதனால தான் சொர்க்கத்தில் சாப்பிட்டா கூட 1க்கு 2 கிலோ அங்கே கிடையாது. சாப்பிடுவோம், எது வேணாலும் சாப்பிடுவோம். அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு, எது வேணாலும் சாப்பிடு, எது வேணாலும் குடி, எது வேணாலும் சாப்பிடு,
எது வேணாலும் குடி. அங்கே ஒரு கண்ட்ரோல்லாம் கிடையாது, டயட்லாம் அங்கே கிடையாது. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், மனசு விரும்பியதெல்லாம் விரும்பிய டேஸ்ட்டில் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம் சொர்க்கத்தில். ஆனால் அங்கே 1க்கு 2க்கெல்லாம் போகாது. உடம்புல இருந்து கெட்ட வியர்வை வராது, கெட்ட வாடை வராது. சொர்க்கம் அந்த அளவுக்கு சுத்தமானது. சரி, சாப்பிட்டதுலாம் என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்டோன்னு புளிச்சேப்பம் விடுறோம் இல்லையா? அது மாதிரி சொர்க்கத்தில் கஸ்தூரி மாதிரி ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பத்தில் புளிச்ச வாடை வராது, அந்த ஏப்பத்தில் கஸ்தூரி வாடை, அத்தர் வாடை, சென்ட்டு வாடை வரும். அவ்வளவுதான். இவர் சாப்பிட்டது எல்லாமே செரித்து அத்தர் வாடையாக நல்ல நறுமணம் உள்ளதாக உடல்லேருந்து வெளியே போயிடும். அவ்வளவுதான். அப்போ சாப்பிட்டது உள்ள நஜீஸாக தங்காது. நமக்கு தான் 1க்கு தங்கம், 2க்கு தங்கம், சளி தங்கம், ரத்தம் தங்கம், எல்லாம் நம்முடைய உடம்புல. உலகத்தில் எது சாப்பிட்டாலும் அது தகுந்த மாதிரி உலகத்தில் தங்கும். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது, சைடு எஃபெக்ட்டுங்கிறதே கிடையாது. அப்போ சொர்க்கம் என்பது சுத்தமானது, சொர்க்கம் சுத்தமானது. சொர்க்கத்தில் எந்த விதமான அசுத்தமும் கிடையாது, கெட்ட வாடையும் கிடையாது. ஒரு அஜர்த்து பயான் பேசிகிட்டு இருந்தாராம், சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும்பா, எல்லாமே கிடைக்கும், அங்கே நினச்சதை அனுபவிக்கலாம், ஆசைப்பட்டதை நல்லா அனுபவித்து நிம்மதி அடையலாம் அப்படின்னு ஒரு அஜர்த்து பயான் சொன்னாராம். ஒரு குறும்புக்கார பையன் எழுந்திரிச்சு, ஹசரத் சொர்க்கத்தில் தம் அடிக்க முடியுமான்னு கேட்டானாம். பீடி சிகரெட் பிடிக்க முடியுமா? அஜித் சொன்னார், ரிலாக்ஸாக சொன்னார், பிடிக்கலாம்பா. சொர்க்கத்தில் பீடி சிகரெட்லாம் கிடைக்கும், ஆனால் அதை பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு நரகத்துக்கு தான் போகணுன்னு சொன்னாராம். சொர்க்கத்தில் என்ன கிடையாது? நெருப்பு இல்லை. பீடி சிகரெட்டு கிடைக்கும், ஆனால் பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு எங்கே கிடையாது? சொர்க்கத்தில் கிடையாது, அது நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த அஜர்த் சொன்னாராம். அது மாதிரி சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் சுத்தமாக இருக்கும். நாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கோட சொர்க்கம் போக முடியாது. நம்ம பாவம் என்று அழுக்கோட சொர்க்கம் போக முடியாது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெறணும். சொர்க்கம் போகணும்னு சொன்னால் நாம் நம்முடைய பாவ கரையோட, பாவம் என்று சொல்லக்கூடிய அசுத்தத்தோட, பாவம் என்று சொல்லக்கூடிய நஜீஸோட சொர்க்கத்துக்கு போக முடியாது. 2 வழி இருக்குது. ஒன்று, அல்லாஹ் மன்னிக்கணும். மன்னிச்சா எந்த கணக்கும் கிடையாது, நேராக ஓடி போயிடு சொர்க்கத்துக்குன்னு அல்லாஹ் அனுப்பி விட்ருவான். நம்முடைய பாவத்தை அல்லாஹ் கண்டுக்காம பாவத்தை மன்னிச்சுட்டு நீ ஓடி போயிடு, சொர்க்கத்துக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டான்னா வேலை முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியாதுப்பா, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவ அழுக்க கழுவுறதுக்காக நரக நெருப்பில் போட்டு வேக வைப்பான். நரக நெருப்பில் போட்டு வேக வைப்பான். எப்படி? அந்த தங்கத்தை நெருப்பில் போட்டு வேக வச்சு சூடு காட்டி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தூரமாக்கி அதை சுத்தமான தங்கமாக மாற்றுகின்றார்களோ, அதே மாதிரி பாவத்தோடு மௌத்தாகி போன மனிதனை அல்லாஹ் நரகத்தில் போட்டு நரக நெருப்பில் போட்டு வேக வச்சு அந்த பாவத்தை எல்லாம் கருகிய பிறகு அல்லாஹ் நம்மளை சுத்தப்படுத்தி இப்பொழுது போ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ சொர்க்கத்துக்கு போ, இப்போ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுகப்பட்டுடுச்சு. பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள், கொஞ்சமான பாவமாக கொஞ்சமான நாள் நரகம், அதிகமான பாவமாக அதிகமான நாள் நரகம். நரக நெருப்பில் வேக வைக்கப்பட்டு இவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கப்பட்டு இவர் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார். 2 வழி தான் இருக்கு. நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று மன்னிப்புன்ற வழி, இன்னொன்று நாம் மன்னிப்பே கேட்கல, அல்லாவும் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திற்கான தண்டனையை நரகத்தில் விழுந்து வெந்து அதை கழுவி சுத்தமான பிறகுதான் சொர்க்கத்திற்கு போக முடியும். பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கோட, அந்த நஜீஸோட, அந்த சுத்தத்தோட நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போது இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செஞ்ச எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கூட
தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ரமலானில் கூட நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதை போன்ற ஒரு வசந்த காலம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த 2வது பத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். நாம் மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்மளை ஷைத்தான் ஏமாற்றிடுவான். நம்மளை என்ன பண்ணுவான் ஷைத்தான்? நம்ம தௌபா செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், மறுபடியும் தப்பு செய்கிறோம், மறுபடியும் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். இதை அல்லாஹ் கோச்சிக்க மாட்டானா? நமக்கு எப்படி மனசுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணத்தை ஷைத்தான் போட்டுருவான். தப்பு செய்கிறோம், தௌபா செய்கிறோம், தப்பு செய்கிறோம், தௌபா செய்கிறோம். அல்லாஹ் கூச்சப்பட மாட்டானா? அல்லாஹ் கோபப்பட மாட்டானா? நம்ம இதே மாதிரி செய்கிறோமே அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கோச்சிக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ் சொல்கிறானா, ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்கிறான். ஆஹா நான் தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறான். யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நான் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் மலக்குமார்களை சொல்ல நான் மன்னிச்சிட்டேன். கொஞ்ச நாள் மறுபடியும் அந்த மனிதன் தப்பு செய்யாமல் இருக்கிறான், மறுபடியும் தப்பு செஞ்சிடறான். இப்போ வருந்துறான், ஆஹா நான் தப்பு செஞ்சிட்டேனே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிக்கக்கூடிய ரப்பு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி என்கிட்ட வரான். அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுறான்? தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு திமிர்வாட்டமாக இல்லாமல், ஆஹா நம்ம தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு பயந்து அல்லாஹ் என்னை தண்டிச்சிடுவானே, அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டுருவானே அப்படின்னு பயந்து என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரப்பு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னுடைய ரப்பு வரான், என்னுடைய அடியான் என்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி ரப்பு சந்தோஷப்படுகின்றான் என்று ஒரு நீண்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவான். அதனால் ஒரே ஒரு பாவம் தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க்கு செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது அல்லாமல் வேறு எந்த பாவம் எத்தனை செய்தாலும் அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் உள்ளத்தில் ஒரு ஆசை வைக்கணும், அல்லாஹ் என் பாவத்தையும் மன்னிச்சிடுவான், என் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே வரணும். அப்போ இந்த 2வது பத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் உட்காந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். நாம் செஞ்ச ஒவ்வொரு தவறையாக அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யா அல்லாஹ் இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். இன்னொன்று மிக முக்கியமானது, லைலத்துல் கத்ர் நம்ம எதிர்நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதெல்லாம் ரமலானை பற்றி பேசினார்களோ, ரமலானுடைய சிறப்பை பற்றி சொன்னார்களோ, ரமலானுடைய காலங்களை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த ஹதீத்களிலெல்லாம் பெரும்பாலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லுவார்கள். பெரும்பாலும் ரமலானை பற்றி பேசும்பொழுது எல்லாம் அதில் ஒரு மாதம், உங்களிடத்தில் ஒரு மாதம் வந்திருக்கிறது, அதில் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான், லைலத்துல் கத்ர் பற்றி ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவில் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரு, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 1000 மாதத்தை விட சிறந்தது. 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை அந்த ஒரே ஒரு இரவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால் அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் லைலத்துல் கத்ரை தேடிக்கிங்க. ஒரு 5 இரவு, 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளில் நீங்கள் நின்று வணங்குங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீ செய்யுங்க, தஸ்பீ நஃபில் தொழுகுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இந்த ஒரு 5 இரவை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான்.
27 தான் அப்படி முடிவு பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கடைசி 5 இரவுகளில் ஒரு 5 இரவுகளிலும் நாம் நின்று வணங்கினால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். 27 நம்பி வரோம், இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு கால் இல்லாமல் போயிட்டா, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் லைலத்துல் கத்ரை மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. இது மாதிரியான அமல்களை கொண்டு இந்த ஒரு 5 இரவுகளை நீங்கள் கண் விழித்து அமல் செய்தால் கஷ்டம் இல்லைங்க, கஷ்டம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். டேட்டா காலி ஆகுதுக்காக நைட்டு ஃபுல்லாக யூடியூப்பில் பார்க்குறோமில்ல, கூகுளில் போய் பார்க்குறோமில்ல, தூக்கம் வருதா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க பசங்க, ஹஜ்ரத் டேட்டா காலி ஆகலை, நெட்டு காலி ஆகலைன்னு சொல்லி தூக்கத்தை விடுறோம். ஏன் நின்று வணங்க முடியாதா? பெரியார்கள் நல்லடியார்கள் எல்லாம் இரவு வணக்கத்தில் திளைச்சு போய் ஊறி போய் அதிலேயே ஒன்றி போயினவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 5 இரவு, ஒரு 5 இரவு, இந்த 5 இரவுகளில் நின்று வணங்கினால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். இதை விட சிறப்பு வேற என்ன அப்படின்னு சொன்னால், கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்துட்டா அவர் கட்டாயம் லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். அவர் தூங்கினாலும் சரி, இஅ்திகாஃப் இருக்கிறாரு, அவருடைய தூக்கமும் திக்ரு தான். அவர் பள்ளிவாசலில் தங்கி இருக்கிறதும் இபாதத்து தான். அப்போ இரவுல கொஞ்ச நேரம் தொழுதாரு, கொஞ்ச நேரம் திக்ரு செஞ்சார், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதினார், கொஞ்ச நேரம் துஆ செஞ்சார், தூங்கிட்டார், லைலத்துல் கத்ர் அவர் கிடைச்சிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கான ஒரு சிறந்த வழியாக இஅ்திகாஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாமளும் ஆசைப்படணும், ஒவ்வொரு மஹல்லாவிலையும் கடைசி 10 நாட்கள் கட்டாயம் ஒருத்தராவது இருக்கணும். இருந்துட்டா மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பொறுப்பும் நீங்கிடும், எல்லாருடைய பொறுப்பும் நீங்கிடும். யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் குற்றவாளிகள், எல்லோருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதனால் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தராவது ஒரு மஹல்லாவில் கட்டாயம் இஅ்திகாஃப் இருக்கணும். இது கட்டாயம் சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அதனால் இந்த ரமலானில் நாம் போயிடுச்சு, 13 நாட்கள் போயிடுச்சு, பாதி பெரும் பகுதி போயிடுச்சு. அப்போ இனி இருக்கக்கூடிய காலங்களில் நாம் ஒரு உறுதி எடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை நான் பெறுவேன், கடைசி 10 நாட்களிலே லைலத்துல் கத்ருக்காக நான் முயற்சி செய்வேன், உழைப்பேன், அமல்கள் செய்வேன், நான் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வேன் என்ற ஒரு உறுதியை எல்லாரும் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? அதே மாதிரி இந்த கடைசி 10 நாட்களில் இனி வரக்கூடிய காலங்களில் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது கொடுக்கணும். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஜக்காத்து வேற, அது அப்புறம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் 2 கடமைகளை சொல்கிறான். ஃபர்லு ஜக்காத்து, அது வருஷம் வருஷம் கணக்கு பார்த்து அது ஏழைகளுக்கு கொடுக்கணும், அது ஏழைகளுக்குரிய சொத்து. அது நம்முடைய பொருளாக இருந்தாலும் 2.5% அது ஏழைக்கு சொந்தமானது, அது ஜக்காத் கட்டாயம் கொடுத்தா ஆகணும். இன்னொன்று இருக்குது, நஃபிலான சதகாக்கள், உபரியான தர்மங்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன், உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய பொருளாதாரம் தான், நீங்கள் சம்பாதிச்சது தான், உங்களுடைய காசு தான், உங்களுடைய பொருள் தான். வஃபி அம்வாலிஹிம், உங்களுடைய பொருளில் ஹக்குன், ஹக்கு இருக்கிறது. யாருக்கு? லிஸ்ஸாயிலி, யார் உங்களிடத்தில் வந்து கேட்கின்றார்களோ, ஐயா எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று வாய் திறந்து உங்களிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுடைய பொருளிலே ஹக்கு இருக்கிறது. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யார் கேட்காம, சில பேர் கேட்க மாட்டாங்க, ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை கேட்க வைக்கும்,
வெளியே இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, வெளியில் கேட்கறது கூச்சப்படுவாங்க, புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆகா, நம்முடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே, யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே என்று மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு கௌரவ குறைச்சல் ஒரு தடையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவங்களை தேடி போய் கொடுக்கறது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஹக்கு இருக்குது. கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும். கேட்காமல் கூச்சப்பட்டு தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்த வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்களை கண்டறிந்தும் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஹக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்போ நம்முடைய பொருளாதாரத்திலும் அடுத்தவர்களுக்கு ஹக்கு இருக்கிறது. ஒஃபி அம்வாலிஹிம், உங்களுடைய பொருள் தான், அதில் ஹக்கு இருக்கிறது. லிஸ்ஸா இலே, யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கும், வல் மஹ்ரூம், யார் கேட்காம கூச்சப்பட்டு கொண்டு வெளியில் சொல்கிறதுக்கு